ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த 2025 இந்த வருடம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்தது. சில பேருக்கு லேர்னிங்ஸாக இருக்கும், ஓகேவா? சில படிப்பினை கற்றுட்ருப்பீங்க. இந்த 2025 உங்களுக்கு நடந்த ஒரு ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, நீங்கள் இந்த மைனஸ்லேருந்து எப்படி அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும், உங்களுக்கு என்ன டிவைன் ஒரு கைடன்ஸ் கொடுக்க வராங்க, அந்த புரிதலை வந்து நீங்கள் எப்படி வந்து ஏற்றுக்கணும், நெக்ஸ்ட் வர இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் இதை விட பிளஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2025க்கு நன்றி சொல்லணும், ஓகேவா? ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், ஒரு நல்ல ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த 2025 இறைவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபுல் நேரமாக உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை பற்றி பேசி இந்த 2025 எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் வந்து எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படிலாம் நினச்சி நெகட்டிவாக நீங்கள் எனக்கு வந்து இன்ட்யூஷனில் வந்துக்கிட்டே இருந்தது. நிறைய மக்கள் இப்படி நெகட்டிவான தாட்டை நீங்கள் ஓட்டக்கூடாது. அதனால் இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க் பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 பைல் நான் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ, எந்த கிறிஸ்டல் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் அவென்ச்சுரின், அமெர்திஸ்ட், இது ப்ளூ, அதாவது த்ரோட் சக்ராக்குரிய ஹீலிங் ஸ்டோன், ஓகேவா? உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த 2025 உங்களுக்கு என்னென்ன வளங்கள் கொடுத்ததோ, என்னென்ன படிப்பினை கொடுத்ததோ அந்த படிப்பினைக்கு தேங்க் பண்ணுங்கள். அது ஒன்றும் உங்களை சில பேருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். அந்த கஷ்டம் உங்களை வந்து அந்த புரிதலை கொடுக்குறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தது அந்த வெற்றியை அடைய முடியும். அதுக்கான ஒரு படிப்பினையாக இருக்கலாம். ஆனால் ஜனங்க நம்ம வந்து பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் நமக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது உங்களை ஒரு 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 ஜுவல்லரி, உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி வேணும்னா அந்த தங்கத்தை ஃபஸ்ட்டு மண்ணிலேருந்து எடுத்து அதை பல விதத்தில் பக்குவப்படுத்தி அதை ஹீட் பண்ணி அதை ஃபுல்லாக மெருகி என்ன சொல்கிறது லிக்விடாக மாற்றி எவ்வளோ ஹை ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து லிக்விடாக மாற்றி கல் மாதிரி இருக்கும், இல்லை பொடியாக அந்த மண் மாதிரி இருக்கும், அதை எவ்வளோ பக்குவப்படுத்தி அதுக்கப்புறமா தான் அதை வந்து ஒரு சிலையாவோ ஒரு ஜுவல்லரியாவோ அவங்க மாற்றுறாங்க இல்லையா? ஸோ ஒரு ஜுவல்லரி வேணும்னாலே அதுக்குள்ளே இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கும் உங்கள் லைஃப்பில் தேவைப்படுற விஷயங்களை இறைவன் கொடுக்குறாரு. அவர் நிறையவே கொடுத்துட்டு தான் இருக்கார். நீங்கள் கேட்காமலேயே அவர் நிறைய கொடுத்துட்ருக்கார். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் கேட்கின்ற விஷயமும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நன்றி உணர்வே உள்ளே இல்லை, ஒரு ட்ரையாக வச்சுருக்கீங்க, எது கொடுத்தாலும் பிடிக்கல, மூஞ்ச சுளிக்கிறீங்க அப்படின்னா இறைவனுக்கு டிவைனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த குழந்தைக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த நெகட்டிவாக நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தே தான் அந்த ட்ரையாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் அது அகைன் உங்களுக்கு வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், 2025க்கு நன்றி சொல்லணும். அவங்க என்னெல்லாம் ப்ளஸ் கொடுத்தாங்க அதையும் பாருங்கள், என்னெல்லாம் உங்களுக்கு படிப்பினை கொடுத்தாங்க அதையும் பாருங்கள். படிப்பினை கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்த பிளஸ்ஸிங்ஸ் அதுவே ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான், ஓகேவா? சில பேருக்கு நீங்கள் நினச்ச வெற்றி கிடைச்சிருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து தோல்வியை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வெற்றியை அடையிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்குறோம். 2025ஓட ரிவ்யூ. இதுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும். இந்த வருஷத்துக்கு நன்றி சொல்லி 2026க்கு இதை விட இன்னும் நல்ல பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு 2026 கொடுக்க போகுது. 2025 எனக்கு அடுத்த ஒரு காலகட்டத்துக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கு. அதுக்காக இந்த 2025க்கு நன்றி. ஏன்னா நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, இவங்களை வந்து ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து வழி அனுப்புகிறீங்களோ அந்த மாதிரி இன்னும் சிறந்த வாய்ப்புகளையும் எனக்கு இந்த வருகிற 2026 கொடுக்க போகுது அப்படி சொல்லி அதையும் வெல்கம் பண்ணுங்கள். இவங்களுக்கும் வந்து இவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து இந்த நன்றி உணர்வுங்கிறது ஒரு அற்புதமான வரம். சும்மா மேலோட்டுக்க அதாவது உதட்டளவில் சொல்லிட்டு போகிறது கிடையாது, ஆத்மார்த்தமாக சொல்லணும். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். இறைவன்கிட்ட நீங்கள் என்ன காட் ப்ரே பண்ணுறீங்களோ, நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணலாம், சிவன் ப்ரே பண்ணலாம், ஜீசஸ், இல்லைனா முருகர், இல்லைனா வந்து குருமார்களை வழிபாடு பண்ணுறது, எந்த காடை ப்ரே பண்ணாலும் மனதில் 2 நிமிஷம் அவங்கள நிறுத்திட்டு இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைல் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கிராட்டிடியூடை கமெண்டில் தெரிவிங்க. அந்த பர்டிகுலர் காடுக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த 2025க்கு
ரொம்ப நன்றி. நான் நிறைய நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணினேன். எனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. என்ன நான் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தது. நான் அடுத்த கட்டம் நான் மூவ் ஆன் பண்ணுவேன். கண்டிப்பாக டிவைன் என்னை வழிநடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்னோடய சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு பேக் எண்டில் எப்போவுமே எனக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் டிவைனோட செல்ல குழந்தையாக இருக்கேன் அப்படி சொல்லுங்கள். சந்தோஷமாக சொல்லுங்கள். நான் எப்படி வந்து அந்த உணர்வை கொடுக்குறேனோ அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் செல்லங்களே. சொல்லிவிட்டு உங்களோட கிராட்டிடியூட் 100% பலித்தமாக நானும் இறைவனை வந்து வணங்கிக்கிறேன். நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறது ஆத்மார்த்தமாக வரும்பொழுது அது யூனிவர்ஸ்க்கு போய் ரீச் ஆகிடும். சரியா? ஆத்மார்த்தமாக பண்ணுங்கள். ரெடியா? சரி, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நம்மளோட டிவைன், நம்மளோட ஏஞ்சல்ஸ், நம்மளோட காடஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? இந்த 2025 உங்களுக்கு எப்படி அமைந்தது? என்ன பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க? என்ன மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு வந்தது? அடுத்த லெவல் நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 2026 நீங்கள் வெல்கம் பண்ணணுன்னா 2025க்கு நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். ஆத்மார்த்தமாக பண்ணணும். அவங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயமாக தான் இருக்கும் அது. எஸ், இந்த 2025 நீங்கள் வந்து பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் இல்லைனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க. இதுதான் உங்களோட அந்த பாஸ்ட் 2024லேருந்து நீங்கள் 2025 நீங்கள் வரும்பொழுதே நீங்கள் இந்த பாஸ்ட் ரெக்கார்டோடு தான் வந்தீங்க. டிவைன் வந்து இந்த 2025 உங்களுக்கு பல விதத்திலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? கொடுத்தாங்க. பட் நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களோட அந்த பாஸ்ட் வழிகள் எதை பேஸ் பண்ணினா ஒரு ரிலேஷன்ஷிப்பு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அடிக்கடி அந்த நபர் உங்களோட கிளாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து 2024லேருந்தே தொடர்ந்து வந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 2024லேருந்தே வந்திருக்கும். ஒரு சிலருக்கு 2025 என்ட்ராகும் பொழுது இந்த 1 இயர் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சொந்த பந்தங்களோட ஏதாவது உறவுகள் கூட வந்து நீங்கள் ரொம்ப கிளாஷ் நடந்து அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீங்களும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்காம அவங்க வந்து பேசினா நீங்களும் வந்து நீ 8 அடி பாயிறியா, நான் பார் 32 அடி 16 கூட இல்லை 32 அடி பாயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சி கட்டின்னு சண்டை போடுவீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கிறது. ஒரு சிலர் வந்து பொலிட்டிக்கல் லைனில் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய மீடியா பீப்புள், பொலிட்டீஷியன் அந்த மாதிரி வெளியில் நல்லா மற்றவங்களோட மிங்கிள் ஆவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரிசர்வ்டாக இருப்பீங்க, தனிமையாக. ஒரு சிலர் ஃபிசிக்கலாகவே போய்ட்டு யார் கூட மிங்கிள் ஆக மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தில் தனியாக இருக்க மாதிரி ஏதோ அப்படியே பறிகொடுத்து ஏதோ ஒரு ரொம்ப சோக கீதம் பாடிட்டு இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கேள்விகள் இப்போது நம்ம இந்த ரீடிங் பார்க்கும்போது கூட எனக்கு எப்போ சக்ஸஸ் கிடைக்கும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ என் நபர் திரும்பி வருவாங்க, இந்த 2026 என் நபரை என்கிட்ட திருப்பி கொடுக்குமா, இந்த 2025 எனக்கு இவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ஒரு கேப் ஆகிப்போச்சு, இதுதான் உங்களோட மனதில் இப்போ ஓட்டிகிட்ருக்க விஷயமா இருக்கும். ஆமாம் தானே? ஆமாண்ணா கமெண்ட்டில் போடுங்க. சரியா? இப்போது இந்த நபர் வந்து ஏன் இவ்வளோ இதுவாச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த பழைய வழிகள் அந்த எதுவுமே வந்து வெளியில் தனியாக ஒரு நபர் வந்து எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. எல்லாமே உங்களுக்குள்ளே தான் நடக்குது. நீங்கள் தான் அதை விதைச்சிங்க, அதுக்கான அறுவடையும் நீங்கள் தான் இது பண்ணுறீங்க. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல உங்களுக்கு. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா எனக்கு 2025 அந்த ரிலேஷன்ஷிப் என்னை தேடி வந்துடுமா அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள்
உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை படிப்பு இது மாதிரி ஏதோ ஒன்று தடையாகவே வந்துட்டு இருந்திருக்கும். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஸோ 2026 எனக்கு வந்து நல்ல இந்த சக்ஸஸ், எனக்கு ஜாபில் நான் ஒரு வெற்றியாளனா, நான் வந்து என்னோடய இது வந்து அதாவது உங்களோட திறமைக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் அந்த பப்ளிக் சர்வெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பப்ளிக்னால உங்களுக்கு வந்து நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஓகேவா? வெளிவட்டாரத்தோட அந்த சப்போர்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து நீங்கள் ஒரு ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நபர் மூலமாக இப்போ லவர்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் நபர் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான பர்சனாக உங்கள் கூட இணக்கமாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2026 உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போகுது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு செல்லங்களே நீங்கள் தயாராக இருக்கணும். அதனால தான் எனக்கு இன்ட்யூஷன் ஒரு 4-5 நாளாகவே எனக்கு தோணிகிட்டு இருந்தது. 2025க்கு இவங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ண வைக்கணும் நம்ம செல்லங்களை. 2025க்கு வந்து இவங்க ரொம்ப டிப்ரெஷன் பண்ணி அதை ஒரு கனமாக்கிக்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா 2026லையும் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே ஒரு ப்ளஸ் கிடைச்சாலும் சரி, ஒரு படிப்பினை கிடைச்சாலும் சரி, அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்ககிட்ட இருக்க எரரை நீங்கள் சரி பண்ணணும். உங்களுக்கு இறைவன் கஷ்டம் கொடுக்க மாட்டார். இறைவன் நீங்கள் சந்தோஷமாக வாழத்தான் அனுப்புனார். ஆனால் நீங்கள் தான் கஷ்டத்தை உருவாக்கிக்கிறீங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எரரை கொஞ்சம் சரி பண்ணுங்கள். அது கொஞ்சம் இல்லை, 100% சரி பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியாக வரல. ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இந்த மெசேஜ் நீங்கள் வந்து உள்வாங்குறீங்கனாலே இது உங்கள் கண்ணில் படுது. டிவைன் பாத் சேனலோட இன்றைக்கி போடுற இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கண்ணில் படுதுனாவே டிவைன் உங்களுக்கு இதை கன்வே பண்ண சொல்லி கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துறாங்க. சரியா? இந்த சோலுக்கெல்லாம் இந்த மாதிரி தேடல் இருக்குது, இந்த மாதிரி வருத்தம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த எரரை சரி பண்ணும் பொழுது 2026 நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. ஃபர்தராக ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிறைய தடங்கல்கள், நிறைய பேரோட அந்த இது சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணத்தை தேடினீங்க. ஸோ இதுக்கான காரணம் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஒரு சில பீப்புள் நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க, ஒரு கவுன்சிலர் மாதிரி, இல்லைனா வந்து பப்ளிக் சர்வன்ட் மாதிரி, இல்லை பப்ளிக் அதாவது பொலிட்டீஷியன்ஸ் அப்படி சொன்னேன் இல்லையா, ரொம்ப மெச்சூரிட்டியும் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ மனதில் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்க. இந்த விஷயத்துக்கு காரணம் என்ன, ஏன் எனக்கு இந்த 2025 எனக்கு ஏன் ப்ளஸ்டாக இல்லை அப்படின்லாம் நினச்சிங்க இல்லையா, அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்றத டிவைன் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? எவ்வளோ அறிவாளி, திறமைசாலி, பேச்சில் உங்களை வெல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வைஸ் பர்சன் அப்படின்வாங்க, ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் எதையோ ஒன்று இழந்த மாதிரி, எதையோ ஒன்று இது பண்ண மாதிரி, உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில், இல்லைனா பிஸ்னஸில், வாட் எவர் இட் இஸ், அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்கள்கிட்ட கிராட்டிடியூட் இல்லை, உங்கள்கிட்ட வந்து விரக்தியான மனப்பான்மை இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் போட்டிருக்க உடுப்புக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நடக்காத ஒன்றை பற்றி தான் உங்கள் மைண்டு 100% ஓட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் நடந்திருக்க விஷயங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நல்ல சாப்பாடு, இன்றைக்கி வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துடுறீங்களா, இல்லைனா இனிமேல் சாப்பிட போகிறீங்களா? சரி, சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணி சாப்பிடுங்க. குடிக்கிற தண்ணிக்கு தேங்க் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கிடச்சிது, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த ஃபுட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. உங்களோட உழைப்பு மட்டும்தான், அதை கூட நீங்கள் நினைக்கிறது கிடையாது. இந்த சாப்பாட்டுக்கு நானே உழைச்சி தான் இந்த சாப்பாடு சாப்பிட்றேன்றது, அந்த உழைப்புக்கு உங்களோட உழைப்பு இருக்குது. உங்களுக்கு பின்னாடி அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடி அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. நன்றி சொல்லுங்கள். இறைவன் வந்து கருணை நிறைந்தவர், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டார். நீங்கள் ராங் குரூப் போயிட்டு
சரியான பாதையில் போகாமல் ஏதோ ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொலீக்ஸ் கூட வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருக்கீங்க, ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அந்த அறிவு இருக்குமான்னு நமக்கு இது பண்ண முடியாது இல்லையா? உங்களை மாதிரி அவங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா உங்களாலே உங்களை இது பண்ணிக்க முடியும், மேனேஜ் பண்ணிக்க முடியாத போது நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மட்டும் நம்மக்கிட்ட அட்ஜஸ்டபுளாக இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டபுளுங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். உங்களால் வந்து ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து அந்த நன்றி உணர்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹீலிங் ப்ராசஸ். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது உங்கள் மனசை லேசாக்கும், உங்கள் வலிகளை குணமாக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நான் ஆஸ் அ குருவாக தான் சொல்லிகிட்ருக்கேன். சில பேர் அந்த குரு ஸ்தானத்தில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அறிவு, அவ்வளோ ஞானம். உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறதுக்கு தான் இந்த சோல் இங்கே வந்தது. ஆனால் அந்த சோல் அதை மறந்துட்டு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை தூக்கி போடுங்க. உங்களுக்கு இந்த வரும் 2025 உங்களுக்கு எல்லாத்துலேயுமே நிறைவு இருக்கும். ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, சில பேரோட சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்குன்றது நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. அது வந்து நீங்கள் சில ஆஸ்லேஷன் உங்களுக்கு இருக்குது. இதை வந்து என்ன முடிவெடுக்க தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. சில பேருக்கு வந்து ரீயூனியன் ஆகணும், இந்த 2026 உங்களோட நபர் ரீயூனியன் ஆகணும்னு நினைப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படிங்கிறது உங்களோட இதாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பர்டிகுலர் நபர் ரீயூனியன் ஆனால் திரும்ப உங்களை வந்து காயப்படுத்துவாங்க. திரும்ப உங்களுக்கு பயங்கர லாஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் உங்களோட விருப்பம் என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட அப்பப்போ கிளாஷ் பண்ணிட்டு போகிற உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்களும் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட். உங்களை தான் முழுக்க இந்த ரீடிங்கில் கொடுக்குறாங்க. நீங்கள் மைண்டில் இவ்வளோ ஞானம் நிறைஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. அது வேண்டாம். அதை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப அகல பாதாளத்தில் போவீங்க. இறைவன் உங்களை வேற ஒரு பர்பஸ்க்காக படைச்சிருக்காரு. நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து அமைச்சிருக்காரு. நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கொஞ்ச நாளாக நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இல்லாத ஒன்றுக்காக தான் இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த தவறை செய்யாதீங்க. அப்போது உங்களோட இந்த 2026 சொல்கிற மாதிரி இல்லை. மிகப்பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வழிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனாக அது அமைஞ்சிரும். அதனால் இதை அவாய்ட் பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் யோசிச்சுட்ருக்குங்க, இவங்க தான் என்னோடய சோல்மேட்டு. எஸ், ரீயூனியன் பற்றி தான். சில பேருக்கு சோல்மேட்டாக இருக்கலாம். இது என்னோடய சோல்மேட்டாக இருக்கணும், சோல்மேட்டாக இருக்குமா, ரீயூனியன் ஆகுமா அப்படின்றதெல்லாம் உங்களோட யோசனை. ரீசெண்டாக கூட அவங்களோட உங்களுக்கு கிளாஷ் நடந்து ரொம்ப அதனால் டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் 2-3 ஃபெயிலியர்ஸ் சில பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு திரும்ப கொண்டு வராதீங்க. உங்களுக்கு ஏன்னா அது 2026 உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்காது. உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணும். டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல அறிவாளி, திறமைசாலி, உங்கள்கிட்ட இருக்க அவ்வளோ கெப்பாசிட்டி. நீங்கள் இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்ருப்பார். அந்த முனிவரோட அந்த தவம் பலித்தமாகக்கூடாதுன்னு மேனகையோ ரம்பையோ வந்து இந்திரன் வந்து அனுப்பிச்சி அவரோட தவத்தை கலைக்க வச்சுருவாங்க. அவர் பேர் கூட நல்ல பேர், விஸ்வாமித்திரர்னு நினைக்கிறேன். விஸ்வாமித்திரர். எஸ். அவங்க வந்து டான்ஸ் ஆடினவுடனே மயங்கிடுறாரு. ஓகேவா? சகுந்தலை வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிறந்த குழந்தை சகுந்தலைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணதுனால அந்த தவம் கலைஞ்சிருது. அதனால் உலக வாழ்க்கையில் அந்த இதில் வந்து அவர் அடிக்ட் ஆகிட்டார்.
ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க, அந்த அளவுக்கு இருக்கீங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட இவ்வளோ வீக்னஸ் இருக்குது. இந்த வீக்னஸை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிவைன் நிறைய கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறையா அதுக்கான விஷயங்களை கொடுத்து உங்களை அதிலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் டிவைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் இப்படி தான் போய் விழுவேன் அப்படின்னா இந்த பாலுங்கணத்தில் தான் போய் விழுந்து பாடம் கற்றுக்குவேன்னா போங்க, ஓகேவா? கண்டிப்பாக 2 மாதம் அதிகமான அதாவது அவங்க ஒர்த்து கிடையாது. நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கினீங்க. இது ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட சில பேருக்கு இருக்குது. தயவு செஞ்சு இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. தட்ஸ் இட். உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். இந்த 25ஓட எண்டிங்கில் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. 26ல் டோட்டலாக அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. 2025 உங்களுக்கு இது தான் படிப்பினை கொடுக்குது. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா? சில விஷயங்களை இதுக்கு மேலே நான் டெப்த்தாக சொல்ல முடியாது. நான் சொல்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கரெக்டான, ஆனால் இந்த ஏஜில் வருது அந்த ரிலேஷன்ஷிப்னால் அது உங்களுக்கு தார்மீகமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குது. அது ஒரு தேவையற்ற ரிலேஷன்ஷிப்பாக தெரியுது. அது பின்னாடி ஓடி உங்களோட மரியாதையையும் உங்களோட சொசைட்டியில் உங்களுக்கு இருக்கிற நற்பேரையும் கெடுத்துக்காதீங்க. சரியா? புரிஞ்சிச்சா? இது ஒரு சிலருக்கு வருது கைஸ். இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர் கூட ரீயூனியன் பண்ணுறதுல ரொம்ப இது இருக்க மாதிரி தெரியுது, ஓகேவா? சில பேருக்கு தான் சொல்கிறேன். யாருக்குமே வந்து இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ளஸ்ஸாக வந்ததாக தெரியல. யாருக்காவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, ரீயூனியன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேவா? ப்ரைவேட் ரீடிங் எடுத்துகிட்டு பாருங்கள். உங்களுக்காக அதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நபரோட டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்துட்டு இன்னும் அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். சரியா? இந்த 2025க்கு நன்றி சொல்லுங்கள். திரும்ப அடி வாங்காதீங்க. நீங்கள் வந்த பர்பஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிவைன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு வருது. ஓகே, அடுத்தது செகண்ட் அமெர்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு 2025 நீங்கள் என்னென்ன பிளெஸிங்ஸ் ரிசீவ் பண்ணீங்க, என்ன கைடன்ஸ் வந்திருக்கு, என்ன உங்களோட புரிதல், உங்களோட பாஸ்ட் ப்ரெசன்ட். 2025 செல்லங்களே, உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கூட, இல்லை உங்களோட நபர், இப்போ ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜியோட இருக்கலாம் கிளாஷு. அதே மாதிரி சில மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ரீதியான விஷயத்தில் கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஏதோ ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி சில ஃபீமேல் வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட மணி எனர்ஜியை பேஸ் பண்ணி கூட, அதாவது மணிக்காக உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் உங்களை ஏமாற்றிருக்கலாம். அது நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. இவர் வந்து திரும்பவும் வந்து உங்கள் நபர் உங்ககிட்ட பழையபடி அன்பு கொடுக்கவும், உங்களுக்கு வந்து பழையபடி உங்ககிட்ட இருப்பாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் செகண்ட் லைஃப் சரியாக அமையுமான்னு எதிர்பார்க்குறீங்க. செகண்ட் லைஃப் அமைச்சிக்கணும். அந்த உறவு வந்து இப்போ 2025 உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரோட பிரேக் நடந்திருக்கலாம். நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வேற ஒரு லைஃப் தான் நமக்கு செட் ஆகும், நம்ம வேறு ஒரு லைஃப் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செல்லங்களே. ஆனால் நீங்கள் அந்த நபரால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டீங்களான்னு உங்களை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கான நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பாக பிரிஞ்சிட்டிங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு மூவ் ஆன் ஆகிட்டு செகண்ட் லைஃப் அமையுமா தான் கேட்குறீங்க. டெவில் கார்டு வருது.
ஆக்சுவலி நீங்கள் இப்போது ஃபேஸ் பண்ணின அந்த நபர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களோட பழைய கிளாஸ்மேட்டு இல்லைனா பழைய ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு உறவாக வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப மனவலிகள் வேதனைகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? இது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா இருக்கும். இல்லைனா மணி எனர்ஜிக்காக சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடான விஷயத்துக்காக நடத்தப்பட்டிருக்க ஒரு இதுவாக தெரியுது. ஒரு பிளாக் மேஜிக்கோட அந்த அழுத்தம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது. நியூ லைஃப்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா ஓகே. ஒரு சிலர் ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த 2025 உங்களை பிரிஞ்சு போயிட்டு திரும்ப அவங்க ரீயூனியன் பண்ணுவாங்களா 2026லன்னு கேட்குறீங்க. பட் சான்சஸ் வந்து நிறைய கம்மி. ஏன்னா தொடர்ந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த கர்ம வினை பாதிப்பு அண்ட் பிளாக் மேஜிக்கோட அந்த இது இருக்குது. அதனால் அந்த பாதிப்பின் காரணமாக இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக தான் இருக்கும். ரீயூனியன் எதிர்பார்த்திங்கன்னா கூட அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், சேர்ந்து இருக்க விடாது அந்த எனர்ஜி. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இந்த உறவு வந்து இதே மாதிரி தான் ஏற்கனவே இந்த மாதிரி 2 லைஃப் வந்து ஸ்பேஸ் பண்ணியிருப்பீங்க. இது 2வது லைஃப் இல்லைன்னா 3வது லைஃப் அந்த மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் சிலங்களே இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சில பேர் வந்து நீங்கள் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜோனில் இருப்பீங்க. எல்லாரையும் வந்து அரவணைச்சி போகக்கூடிய அன்பான நபர் ஒரு சிலர். ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. பேஷனேட்டான வேலைகள் செய்வீங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாரையும் நல்லா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா டேக் கேர் பண்ணுவீங்க. அவ்வளோதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட ஆறா சக்கர பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ், எதிர்பார்க்குற அந்த ஒன்று நீங்கள் வந்து வேலைக்காக இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்காக, இல்லை ஃபேமிலி பாண்டிங்காக கேட்குற விஷயங்களுக்கு உங்ககிட்ட நீங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கூட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பல வருடங்களாக உங்களுக்கு அந்த விஷயம் வந்து எங்கே போனாலும் க்யூர் ஆகாது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் க்யூர் ஆகாது. உங்களோட ஆறா சக்கரா பவர் ரொம்ப வீக்காக இருக்குது. அதை எனர்ஜைஸ் பண்ணணும். உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற விஷயங்கள், நீங்கள் கொடுத்த அன்பு, அரவணைப்பு, பாசம் எதுவுமே உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த 2025 மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வருஷங்களும் உங்களுக்கு இதை வழிகளை கொடுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை யார்கிட்ட உங்கள் எந்த விஷயத்தை இவங்ககிட்ட கொடுத்தா இதெல்லாம் நமக்கு திரும்ப வராது. அப்போ நீங்கள் எதுக்கு இது ஓவராக அங்கே போய்ட்டு உங்களோட எனர்ஜியை கொடுக்குறீங்க? அது உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய எஃபெக்ட் போட்டு நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. எஸ், சில பேருக்கு தோல் சம்மந்தமான வியாதிகள், ஸ்கின் டிசீஸ் இருக்கும். அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடான விஷயங்கள், யூட்ரஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. உங்களை ஹீல் பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கணும். ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இந்த 2025 நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியில் வரணும். கைடன்ஸாக தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் கவனிங்க. ஓவராக வந்து யார் பின்னாடியும் போகாதீங்க. அது கணவன் மனைவியாக இருந்தால் கூட சொல்கிறேன், லிமிட் பண்ணுங்கள். நீங்கள் ஓவராக டேக் கேர் பண்ணுறதுனால ஒரு விஷயம் சொல்லித்தரேன், கவனமாக கேளுங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவர் கணவர், நீங்கள் மனைவி. ஓகேவா? இப்போ ஒரு குழந்தை பிறகுது உங்களுக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் உங்களோட கேரிங் கொஞ்சம் அவசியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு குழந்தையோட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். 2 வயசுக்கு அப்புறமா குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட சின்ன சின்ன இதுவெல்லாம் அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்லி கொடுப்பீங்க. 5 வயசு ஆகும்போது சின்ன சின்ன, அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? அதே மாதிரி அதை வந்து ஃப்ரீயாக யூரின் போகிறது, அது வந்து டாய்லெட் போனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறது, எல்லாம் சொல்லி கொடுக்கணும்.
நான் இல்லை குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குன்னு சொல்லிவிட்டு 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பண்ணிகிட்ருப்பீங்களா? பண்ண மாட்டிங்கல்ல. அப்போது குழந்தை வளருது, மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, அதுக்கு அந்தந்த ஸ்டேஜில் அதாவது சொல்லித்தரணும். அதே மாதிரி தான் அந்த குழந்தை 10 வயசு ஆகிடுச்சு, அவங்களோட சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய வைங்க. அவங்க சாக்ஸு, அவங்களோட ஷூவு, அதெல்லாம் வந்து கர்ச்சீஃபு, ஹேண்ட் கர்ச்சீஃபு, அவங்களோட அண்டர்வேர் எல்லாத்தையும் அவங்கள வாஷ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற இப்போ இந்த விஷயத்த அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துறீங்க. ஆனால் கணவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க? ஐயோ, என் கணவர் எனக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிவிட்டு உட்காந்து ப்ரஷ் பண்ணி விடுறது, அப்படியே வந்து அவங்களோட துணிகளை துவைச்சி போடுறது. துணிகளை துவைச்சி போடுறது தப்பு கிடையாது. ஆனால் எந்த துணியை துவைக்கணுமோ அந்த துணி. அந்த எல்கேஜி இந்த குழந்தைக்கு 10 வயசுக்குள்ளே நீங்கள் எத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் நான் சொல்லிக் கொடுத்தேன். அது இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கணுமோ அதே மாதிரி தான் கணவரையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். நீங்கள் கணவருக்கு அதெல்லாம் செய்ய போனீங்கன்னா உங்களை ஒரு ஆயாமா மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த ஆயாவுக்கு இதுதான் வேலை, இந்த ஆயாம்மா இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க என் மனைவி இந்த ஆயா வேலை பார்க்கணும், இதுக்கு தான் வந்திருக்காவ அப்படின்ட்டு அதுதான் ரெஜிஸ்டர் ஆகும். உங்களுக்கான சுயமரியாதை அங்கே இருக்காது. புரியுதா? நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அந்த. ஏன் நான் இதில் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்க. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இல்லாத எந்த உறவும் நிலைக்காதுமா. உங்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்குறீங்கல்ல, அந்த மரியாதை உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்குதா? இல்லைன்னா எதுக்கு இந்த என்னோடய சொந்த பந்தங்கள் கோச்சிக்குவாங்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இப்படியெல்லாம் மற்றவங்களுக்காக வாழ தொடங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இழந்துருவீங்க, உங்களோட எனர்ஜி இழந்துருவீங்க. உங்களோட எனர்ஜி போச்சுன்னா அப்புறம் அங்கே வேலை வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய முயற்சி பண்ணுவீங்க, இந்த குடும்பத்தை வந்து இது பண்ணிக்கணும், இந்த உறவு இதை சரி பண்ணிக்கணும்னு. ஆனால் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கீங்க. சில பேர் வந்து அப்ராட் போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறது, ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறது, படிக்கிறதுக்கான அந்த விஷயங்களை முயற்சி பண்ணுறது, அதெல்லாம் வந்து 2026 உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சில பேர் அப்ராட் கூட போகலாம், வேலை நிமித்தமாக போகலாம். அது கிடைக்குமா கிடைக்காதா, ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அது ஒரு பக்கம், ரீயூனியன் நடக்குமா நடக்காதான்னு அது ஒரு பக்கம். குடும்பம் வந்து மொத்தமாக நாங்கள் அங்கேயே இருப்போமா, செட்டில் ஆகுமா, அங்கேயே இருப்போமா, என்னையும் நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் சில பேருக்கு இந்த 2025 இருந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக டிவைன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக 26 உங்களுக்கு நல்லபடியாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஜாப் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அதே மாதிரி இந்த ரீயூனியன் ஆகணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நீங்கள் போடுற எஃபெக்ட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இது ஒரு சில செல்லங்களுக்கு. ஒரு சில செல்லங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கலாம் இந்த 2026. ஸோ நீங்கள் வந்து 2025 அதுக்கு முன்னாடியும் நிறையா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று சரியான வேலை இல்லாமல் அந்த வேலையை வந்து ஒரு 6 மாதம் கூட நிற்க மாட்டீங்க. 2 மாதம் 6 மாதத்துக்கு மேலே நின்னிங்கன்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து வேலையை மாற்றுறது, அந்த மாதிரி சில பேர் ஒரு அடிக்ஷனில் இருக்கலாம். நீங்கள் இந்த அடிக்ஷன்லேருந்துலாம் வெளியே வரணும். இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சில பேர் வந்து மேரேஜ் லைஃப்பில் கூட 2 மேரேஜ் ஆகி பிரேக் ஆகிட்டு இப்போ 3வது லைஃப்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். மேபி எனக்கு அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக இது வந்து 2 லைஃப் பிரேக் ஆகி 3வது லைஃப்காக மேரேஜ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆமாம், எனக்கு ரெசனேட் ஆகிற விஷயத்த சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு அது கலெக்டிவில் வருது. உங்களுக்கு அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு. ஓகேவா? இந்த ஆழ்மன ரெக்கார்டோடு சுற்றாதீங்கப்பா. அதுதான் இந்த 2025 உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ண வழிகள் எல்லாமே எதனாலனா, இந்த பிரேக்கு உங்களை சுற்றி இருக்க நபர்களோ இல்லை உங்ககிட்டயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் லேகிங் இருக்குது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது, உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மேலே 4 பேர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளே யோசித்து பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு அதில் ஸ்டெபிலிட்டிக்கு இல்லாமல் பிரேக் ஆகிறது. உங்களை கேட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேக்கான மனிதர்களாக இருப்பாங்க, ஃபேக்கான உறவுகள்.
இல்லை நீங்கள் சூஸ் பண்ண அந்த நபரே கூட ஃபேக்கானவராக இருப்பாங்க. உங்ககிட்ட சில அடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் சரி பண்ணணும். இது ஒரு சிலருக்கு வருது, ஓகேவா? ஒரு சில எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு ஒரு சில அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. அப்போ உங்களோட 2026 ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்க்கு கிடைக்கலாம், ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து வீடு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் சேல் ஆகலை, அடிக்கடி வந்து சேல் ஆகிற மாதிரி வந்துட்டு திரும்ப கை நழுவி போகுதுன்னா இந்த 2025 நீங்கள் அதை சேல் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து புது வீடு கட்டுறதுக்கு, இல்லைனா வீடு கட்டாமல் அது அப்படியே இன்கம்ப்ளீட்டாக நிற்கும், முயற்சி பண்ணுவீங்க, மணி கிடைக்காம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற மாதிரி தருது. பட் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் இருக்குது, அந்த மணி எனர்ஜியில் இல்லை வீடு கட்டுறதுல ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் வாங்க. உங்களுக்கு தனியாக அந்த விஷயங்கள், அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். வீடு கம்ப்ளீட் பண்ணுவீங்க இந்த 2026. சரியா? சில பேருக்கு வந்து லவ் பிரேக் ஆகிருக்கு, தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்கள் ஏஜ்லேயே இருப்பாங்க. அவங்க ஒன்று கசின் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா அது ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. எஸ், உங்கள் நபர் சில அடிக்ஷனில் இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து அடிக்ஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க உங்ககிட்ட வந்து திரும்ப பேசலாம் வேணாம் அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் சிரமப்படுறாங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்களா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க. இது ஒரு சிலர். சில செல்லங்கள் வந்து நியூ பார்ட்னர் கேட்குறீங்க, நியூ பிகினிங்ஸ் எனக்கு அமையணும். 2025 நான் நிறைய சோக கீதம் பாடிட்டேன், நிறைய எனக்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. இந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் ஆன் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து சன்காட் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூ நபர் உங்கள் லைஃப்பில் உங்களை தேடி வருவாங்க, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் பார்க்குறவங்க சொசைட்டியில் ஒரு வெல் செட்டில்டு பர்சன், லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. வெளியிலையும் சொல்ல முடியாது உங்களோட லைஃப்பில் சில விஷயங்களை, ஏன்னா நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதனால் கௌரவத்துக்காக சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுறது, யோசிக்கிறது, இதெல்லாம் சில பேர் பண்ணுறீங்க. சில உறவுகள் உங்களை வந்து பிரிஞ்சு போயிருக்கோம், அந்த உறவை பற்றி நீங்கள் வெளில பேசுகிறது, ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறதுல இதில் ஏதோ ஒரு ஸ்ட்ரக் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. எஸ், சில பேர் வந்து மீடியாவில் இருக்கிறது, மீடியா பீப்புளாக இருப்பீங்க. இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இருக்க அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய அந்த ஜாபில் கூட சில பேர் வந்து ஐடி ஜாபில் இருக்கலாம், சில பேர் வந்து பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. பேஷன் டிசைனர்ஸ், அப்புறம் வந்து பியூட்டி பார்லர், அந்த ரிலேட்டடான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இது பண்ணுறது, டீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், சர்வீஸில் இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து மீடியாவில் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த 2026 ரொம்ப ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. சில பேருக்கு வந்து ஒரு மெயில் எனர்ஜினால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். எஸ், உங்கள் ஃபாதர் இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் அது. ஒரு 1 year 2 years அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நினச்சி நிறைய மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணி எதுவும் பலிதம் ஆகலை உங்களுக்கு, சரியா? இது ஒரு சிலருக்கு வருது. ஸோ நீங்கள் அந்த ஆழ்மன பதிவுகள்லாம் கிளியர் பண்ணணும். உங்களோட அந்த பாஸ்ட் ரெக்கார்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 வரக்கூடிய ஒரு நல்ல வளர்ச்சியை
தடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து திரும்ப சான்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்வேன். யாருக்கெல்லாம் வந்து யோகா தெரியுது, நல்லா ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தெரியுது பண்ணுங்கள். இல்லைனா நல்லா மாஸ்டர்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஜாயின் பண்ணி இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட சக்தி மையங்களில் இருக்க பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுறதுக்கான சரியான ஒரு புரிதலை வாங்கி செய்யுங்க. ஏன்னா சக்தி நிலைகள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 minutes வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து சக்தி மையங்களை எப்படி இது பண்ணுங்கள், எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். எனர்ஜி உள்ளே வந்தால் எனர்ஜியை எப்படி தக்க வைக்கணும், எனர்ஜி எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் கரெக்டாக கைட் பண்ணுறாங்களா, அந்த எனர்ஜி உள்ளே வரும் பொழுது உங்களை என்ன பண்ணும், அதுக்கு நீங்கள் வந்து எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணி உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியும்னு கரெக்டாக கைட் பண்ணுற, உங்களோட கேள்விக்கு பதில் கொடுக்குற, சரியான ஃபாலோஅப்ஸ் இருக்கிற குருமார்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அமான பாயிண்ட் இது. குருவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா எந்த கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். நிறைய பேர் வந்து ராகு இப்படி இருக்காங்க, குருவும் சனியும் ஒரு வீட்டில் இருக்காங்க, குரு பார்வை சனி மேலே படுது, ராகு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, அதனால் ரொம்ப ரொம்ப பயமுறுத்திட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட பீப்புளை பாதிக்கும்னா லோயர் எனர்ஜி பீப்புளை தான் பாதிக்கும்.